ஆண்டவரும் அருமை இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை, சூழ்நிலைகளை தலைகீழாக மாறும்னு ஆண்டவர் சொல்லுகிறார். உன் சூழ்நிலைகள் எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். நீங்கள் போகிற பாதை எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. அதை அறிந்ததான் தேவன் சொல்கிறார், சூழ்நிலைகளெல்லாம் தலைகீழாக மாறும் என்பது தான் தீர்க்க தரிசனமான வார்த்தை. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நீங்கள் எந்த சூழ்நிலை வழியாக போய் கொண்டிருக்கிறீர்களோ, சூழ்நிலைகளை மாறும் என்பதை விட சூழ்நிலைகள் உன்னை மாற்றும் என்பது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எபிரு என்கிறதான ஜப ஆலய தலைவனை குறித்து லூக்கா 8ஆம் அதிகாரம் 41வது வசனத்தில், ஜப ஆலய தலைவனாகிய எபிரு என்னும் பேருள்ள ஒருவன் வந்து இயேசுடைய பாதத்தில் விழுந்து 12 வயதுள்ள தன்னுடைய ஒரே குமாரத்தை மரண அவஸ்தையாக இருந்தாள். அந்த மரண அவஸ்தையாக இருந்த அந்த 12 வயது உள்ள தன்னுடைய ஒரே குமாரத்திற்காக இவன் என்ன ஜப ஆலய தலைவன், இவனே ஜப ஆலயத்தில் இயேசுவுக்காக ஊழியம் செய்கிறான். ஆனால் இவனுக்கு ஒரே பிள்ளை, அந்த பிள்ளையும் மரண அவஸ்தையில் இப்போ தான் வாழ்க்கை முடிய போகிற நிலைமையில். அவனுக்கு வேற ஒரு பிள்ளை இருந்ததாக வேதம் சொல்லலை. இருந்தது ஒரே ஒரு பிள்ளை தான், அது ஒரு பெண் பிள்ளை. பெண் பிள்ளைகள் எப்பொழுதுமே தகப்பனாருக்கு ரொம்ப பிடிக்கும். இது ஆண்டவருடைய படைப்பினுடைய மகுடம் என்று சொல்லலாம். தன் பிள்ளை மரண அவஸ்தையை கட்டுகிறத பார்த்துட்டு அவனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. இயேசுடைய அற்புதத்தை அவன் என்ன செய்திருக்கிறான், கேள்விப்பட்டிருக்கிறான். இயேசுடைய அற்புதத்தை பார்த்தும் இருக்கிறான். இவனுக்குள்ள ஒரே விசுவாசம், எப்படியாவது இயேசுவிடத்தில் போய் சொன்னால் இயேசுவால் என் பிள்ளையை என்ன செய்ய முடியும், குணமாக்க முடியும் என்பது ஒரு விசுவாசம். இயேசுடைய பாதத்தில் வந்து விழுந்துட்டான், அவ்வளவுதான். அவன் ஜப ஆலய தலைவன். எந்த பதவியும் பார்க்கல, எந்த போஸ்டிங்கும் பார்க்கல. இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் தேவ பாதத்தில் விழுக நீங்கள் கற்றுக்கொள்ளணும். உங்கள் பதவியை தூக்கி போட்டுறணும், உங்களுடைய பணத்தை தூக்கி போட்டுறணும், உங்களுடைய பின்னணியை தூக்கி போட்டுறணும். எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு இயேசுடைய பாதத்தில் விழுந்து பாருங்க. இயேசுவே எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்க, இயேசுவே என் பிள்ளைக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்க. உங்கள் பிள்ளைகள் ஞான குறை உள்ள பிள்ளைகளாக இருக்குதா, இயேசுவே ஒரு அற்புதத்தை செய்யுங்க. உங்களுக்கு திருமண தடைகள் இருக்கிறதா, இயேசுவே ஒரு அற்புதத்தை செய்யுங்க. எத்தனையோ முறை அந்த எக்ஸாம் எழுதி பார்த்துட்டேன், இந்த எக்ஸாம் எழுதி பார்த்துட்டேன். நான் எடுத்த முயற்சிக்கு எத்தனையோ முயற்சி எடுத்துட்டேன். 1 மார்க்கில் போயிடுச்சு, 2 மார்க்கில் போயிடுச்சு. கவலையில் இருக்கிறீங்களா, போராட்டத்தில் இருக்கிறீங்களா, பல விதத்தில் பாடுகளில் இருக்கிறத தான் என் ஆவியானவர் காண்பிக்கிறான். என் பிள்ளைகள் பல சூழ்நிலையில் நெருக்கப்பட்டு போயிருக்கிறாங்க, உடைஞ்சு போயிருக்கிறாங்க. இயேசுவின் பாதத்தில் இன்னைக்கு நீ விழுவாயா என்று சொல்லி தான் தேவன் எதிர்பார்க்கிறார். இயேசுடைய பாதத்தில் விழுந்தான், தன் பிள்ளைக்காக விழுந்தான். ஆண்டவர் நீ போகலாம், அவன் பிள்ளையை நான் குணமாக்கிட்டேன்னு சொல்லலை. அவனுடைய இருதயம் உடைக்கப்பட்டிருக்கிறத பார்த்துட்டு அவன் கூடவே போகிறாரு. ஒரு மனிதனுடைய இருதயம் மாத்திரம் உடைக்கப்பட்டுருச்சுன்னா போதும், இயேசு அவன் கூடவே வருவார். இயேசு கூடவே வந்து எல்லாரும் அழுது கொண்டிருக்கிறவர்களை பார்த்து, பிள்ளை மரிக்கவில்லை, பிள்ளை நித்திரையாக இருக்கிறது என்று என்ன செய்கிறார் சொல்கிறார். எல்லாரும் சிரித்தார்களாம். எல்லாரும் இயேசு வெளியே என்ன செய்த அனுப்பி, பேதுரு, யாக்கோபு, யோவான் பிள்ளையுடைய பெற்றோரை மாத்திரம் வீட்டுக்குள் போய் பிள்ளையை பார்த்து, சிறு பெண்ணே எழுந்திரு, தளித்தாகுமே என்கிற ஒரு வார்த்தையை என்ன செய்கிறார் சொல்லுகிறார். அந்த வார்த்தையை கேட்டோன்னே மரித்து போன பிள்ளை எழுந்து உட்கார்ந்தது. இயேசு சொன்னார், பிள்ளைக்கு போஜனம் கொடுங்கள் என்று சொல்லி என்ன செய்தார், கட்டளையிட்ட. காரணம் என்ன, பிள்ளை உயிரோடு எழும்பினதை பெற்றோர்கள் விசுவாசிக்கணும், சாப்பிடுகிறதை பார்த்து நம்பணும், ஜீவனுள்ள வார்த்தைகள் கடந்து வந்ததை அவர்கள் விசுவாசிக்கணும். எனவே சூழ்நிலை இப்போ அந்த வீட்டில் அழுது கொண்டிருக்கிறவர்கள் எல்லாருக்கும் முன்னால் உயிருள்ள பிள்ளையாக, உயிரோடு கூட எழும்பினவராக என் ஆண்டவர் நிறுத்தினார். இயேசு ஒரு இடத்துக்குள்ளே வருவார்னா அந்த இடத்துல சூழ்நிலையை தலைகீழாக என்ன செய்ய முடியும், மாறும். உன் வாழ்க்கையில் இருக்கிற சூழ்நிலையை மாற்றுகிறவர், உன் வாழ்க்கையில் போராட்டத்தை மாற்றுகிறவர், உன் வாழ்க்கையில் இருக்கிற கண்ணீரை மாற்றுகிறவர், சூழ்நிலையை தலைகளாய் மாற்றுகிற அதிகாரம் உள்ள ஒரே தெய்வம் இயேசு கிறிஸ்து. அவரை தான் நாங்கள் பிரசங்கிக்கிறோம். அந்த தெய்வம் தான் சொல்கிறார், இன்றைக்கு உன் சூழ்நிலை தலைகீழாய் மாறும் என்று. ஜெபிப்போமா? சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, இந்த வார்த்தை எங்கெல்லாம் உட்கார்ந்து கேட்டார்களோ பிள்ளையுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் தலைகீழாய் மாறுவதற்காக நன்றி. இயேசு ரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல்.